அப்படியே பின்னாடி சார் வரலாம் சார் வாங்க சார் கொஞ்சம் ஃபோன் மட்டும் லைட்டாக கீழே வேணும் சரி சார் பேனர் இட்டு ஒரு ஃபோட்டோ அங்கே போயிடலாம் இல்லைண்ணா இங்கே தள்ளி போங்கண்ணா சூப்பர்ண்ணா ஏய் போனு கொம்பு கொம்பு சார் ரைட் சார் சார் லெஃப்ட் சென்டர் சார் ஓகேவா ஓகே கொம்பு கொஞ்சம் இறக்குமா கொட்டுக்காளி ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ரொம்ப நாள் நம்ம எல்லாருமே வந்து சூரி சார்ட்டையும் சரி வினோத் சார்கிட்டையும் சரி பார்க்குறப்பெல்லாம் கேட்குற கேள்வி எப்போ சார் இந்த கொட்டுக்காளி வரப்போகுது, உலகத்துக்கே நீங்கள் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எப்போ காமிக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ப்ராமிசிங் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கொட்டுக்காளி அப்படின்ற வார்த்தை வந்து கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்குது. ஸோ நம்ம டீம் கூட பேசுகிறப்போ நான் கேட்டேன் சார் கொட்டுக்காளி அப்படின்னா என்ன அப்படின்றப்போ லைக் கொட்டுக்காளின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அது வந்து டவுன் சவுத்தில் ரொம்ப அதிக புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. அதை வந்து ஒரு ஸ்லாங் வேர்டாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபியர்ஸாக இருக்கிற ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிற ரொம்ப வீம்பு பிடிக்கிற ஒரு பொண்ணை ரெஃபர் பண்ணுற ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைட்டில். பிகாஸ் அனுபன் அவருடைய கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ரேமில் இருக்கிற அந்த ஒரு எமோஷனை பார்த்த உடனே கன்வே ஆகிடுது, ஓகே அந்த வார்த்தைக்கு ஆப்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீம் கொட்டுக்காளிக்கு. ரொம்ப நன்றி அண்ட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ படத்துடைய குழுவினர் வந்து பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் படத்துடைய கோ ப்ரொடியூசர் கலை அரசு அவர்கள் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஸ்டார்டிங்ல இருந்து முதல் படி எடுத்து வைக்கிற நேரத்துலேருந்து ஹிஸ் பீன் தேர் த்ரூ அவுட். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா, தொலைக்காட்சி நண்பர்கள், எங்களோட கெஸ்ட் ஃபார் டுடேஸ் இவெண்ட், தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம், எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் படம் சார்பாக ஒரு வார்ம் வெல்கம். ஸோ கொட்டுக்காளி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செவன்த் ஃபிலிம் எஸ்கேபியில். அண்ட் இந்த படம் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ட்ராவல் ஆகி அங்கே நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நின்று அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது, பேசுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசராக அங்கே வந்து நாங்கள் எஸ்கே நிற்க வேண்டிய இடம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஸி ஆகிட்டார் இங்கே ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸில். ஸோ அவர் சார்பாக நானும் வினோத்தும் தான் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கூழாங்கல் படம் பார்த்த அப்புறம் வினோத்தோட ஒர்க் பண்ணணுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி நடந்தது. ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நம்ம தமிழ் சினிமாவையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த வினோத்துக்கு ஒரு பெரிய நன்றி எங்கள் சைடில் இருந்து. வினோத் வந்து ரொம்ப பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். இந்த படத்தில் அவர் பேசியிருக்க பாலிடிக்ஸ் ஆகட்டும், விஷயமாகட்டும், இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அண்ட் சூரி சார் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய டிலைட், எஸ்பெஷலி ஃபார் ப்ரொடியூசர்ஸ். அவரோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரோட கமிட்மெண்ட்டும், அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார். அண்ட் இதில் வந்து அவர் ஓனாக அவர் த்ரோட்டை டேமேஜ்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் ஆனா வந்து கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் நம்ம கண்ட்ரிலேருந்து வந்து கேரளாலேருந்து வந்து
நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பீப்புள், நம்மளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 2 பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக பேசப்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி எங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட் ஆகட்டும், அருண் பிரதர், ரவி பிரதர், லிங்குசாமி சார், மிஷ்கின் சார், பாலாஜி சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் நாங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் ஸோ நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்கள் படங்களுக்கு ஃபார் ஆல் த லாஸ்ட் 6 ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த படத்துக்கு ஒன்று பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் us. The film is releasing on 23rd August. Do watch it in theaters. And also thanks to all the technicians, Suren, Kutan, Ramesh, எங்கள் டிஓபி அண்ட் எடிட்டர் கணேஷ் as well. உங்கள் ஒர்க் நிச்சயமாக எல்லோரும் இந்த படம் வந்தப்போ அதை பற்றி பேசுவாங்க நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். Thank you so much, sir. Please stay back to felicitate our cast. நம்மளுடைய டிஓபி விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எப்படி சார் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ சக்திவேல் சார் ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் அன் அமேசிங் ஒர்க் ஆன் ஸ்க்ரீன். இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் புகழ் உங்களை வந்து சேரப்போகுது. எஸ் ப்ளீஸ் a few words from you. வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். இதனோட முதல் மேடை தமிழ் சினிமாவில். இந்த மேடையில் வந்து நான் யாரெல்லாம் பார்த்து வியந்தனோ, யாரோட ஒர்க் பண்ணணும் ஆசைப்படனோ எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்டு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து என்னோட டைரக்டர் வினோத் ராய் சாருக்கு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தை என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படமாக ஆரம்பித்தோம். பட் அது வந்து எங்களை எங்கெங்கே கூப்பிட்டு போயிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. படமும் இதே மாதிரி தான் ப்ராமிசிங்காக இருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். உங்களை அப்படியே விட்டுற போகிறதில்ல. ஒரு சின்ன கேள்வி மட்டும். யூஸ்வலாக டிரெக்டர்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப இமோஷ்னலான சீனோ இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சீனை வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டை படமாக எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துடும். ஏதாவது கண் கலங்கிடுவாங்க இல்லை ரொம்ப இமோட் ஆகிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இந்த படத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. இதை நீங்கள் ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸாக எடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சது கேமரா பின்னாடி இருந்தப்போ அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? அப்படி ஆக்சுவலாக இந்த படமே கம்ப்ளீட் அப்படி தான். ஓகே. ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஷூட் பண்ணுறது தான் வந்து ஒரு பயங்கர ஒரு டாஸ்காக இருந்துச்சு. ஓகேவா? அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாமே சொன்னாங்க பார்த்தவங்க. ஸோ அந்த சீன் வந்து பர்டிகுலர் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அண்டு மோர் ஓவர் வந்து இந்த படம் த்ரூ அவுட்டாகவே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோர் ரியல் இஸ் மோர் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை கேஸ்ட் அண்ட் குரூ, சூரியன், ஆனாபென் மேம், என்னோட எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சுரேன், ராகவ், ரமேஷ், கூத்தன் சார், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எல்லாருமே ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் படத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல் படமே ஒரு அமோகமான வெற்றி படமாக உங்களுக்கு இருக்க போது. தேங்க்யூ. சித்தப்படியாக எடிட்டர் கணேஷ் சிவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ் கலையரசன் சார் ப்ளீஸ் ஃபெலிசிட்டேட். வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்டையர் கொட்டுக்காளி டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கு, வெளியே ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒன்று இதில் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, இது நம்மளோட கதை, நம்ம ஊரில் இந்த கதை நிச்சயமாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க. இதை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். மோர் ரூட்டட் வந்து இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கதையை எடுத்து தான் அது வெளியே போய் இப்படி ஒரு ரெக்கக்னிஷனை எடுத்திருக்கு. நம்ம ஊரில் இது எப்படி ஒரு வரவேற்பை கொடுக்கணும்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் மொத்த டீமாக. ஸோ எக்ஸ்பெக்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. தேங்க்யூ.
ஸோ அடுத்தபடியாக சவுண்ட். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ண இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து சவுண்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கான ரெக்கக்னிஷனாலும் அவங்கள வந்து பேசுறதுக்கு நம்ம கூப்பிட மாட்டோம். பட் இதில் கூப்பிடுறோமே அப்படின்னு நான் கேட்டப்போ தேவர் லைக் இந்த படத்தில் சவுண்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் பி மோர் நைஸ் இட் தே குட் கம் அண்ட் ஷேர் தியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். ஸோ சவுண்ட் டிசைன் பண்ண நம்மளுடைய அழகிய கூத்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணியிருக்காங்க, டப்பிங் கிடையாது. ஸோ அந்த ஒர்க் பண்ணின ராகவ் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ். ஸோ சவுண்ட் மிக்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன் பண்ண சுரேன், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். ஹி குட் நாட் இன்னைக்கு வர முடியல நம்ம கூட, பட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அமேசிங் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் வாங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொட்டுக்காளி வினோத் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தார். அது படித்து முடித்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அதை நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது. ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். மியூசிக் இல்லைங்கிறதுனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே. அதுதான் டைரக்டரும் விரும்பினார். ரொம்ப ஓவராக பேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ப்ளசண்ட்டாக வேணாம். படத்தில் இருக்க நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும். அதை விட்டால் சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை வச்சே தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். நிறைய இடங்களில் ரொம்ப சைலண்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாயிருக்கும் படம். எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் சாருக்கும் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு நான் அவர்கிட்ட ஆல்ரெடி மாவீரன் சக்ஸஸ் மீட்லேயே சார்கிட்ட சொல்லியிருந்தேன். சார் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பேனர்லேயே ஒரு ஃபெதர் ஆன் நெட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடந்தது. அது மாதிரி மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்ம டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் திங், வினோத்தோட எனக்கு ட்ராவல் ஆகிற 2வது ஃபிலிம் இது. நான் கூழாங்கல் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவரோட அதோட சவுண்ட் டிசைனர் எனக்கு ஃப்ரெண்ட்னால நான் அந்த படத்துக்கு டயலாக் எடிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு அது 2வது ஃபிலிம் இது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வினோத். வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவர் விஷன் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்றா இல் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் சவுண்ட் டீம், நம்ம டீமில் ஒர்க் பண்ண சிங் சவுண்ட் டீமில் ஒர்க் பண்ண மக்தியார், செபாஸ்டின், அதுக்கப்புறம் பூபதி, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சவுண்ட் டிசைனர் கூத்தன், அழகி, சுரேன், சவுண்ட் மிக்சர் சுரேன், எல்லாருக்குமே நன்றி. டிஓபி, எடிட்டர், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எஸ்கே சார், கலை பிரதர், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கும். இது ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருப்போம். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒரு ஹையரார்கி இருக்காது. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்போம். எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண வினோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு லைக் சவுண்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், அடுத்தபடியாக வந்து அப்படியே ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு ட்ராவல் ஆகலாம். we have நம்மளுடைய இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்ஃபேக்ட் படத்தில் ஏதோ வகையில் அசோசியேட் ஆனவங்க, ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கிற பீப்புள் அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து அருண் விஸ்வாஸ் சார் நிறைய படங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஜேர்னி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய கதையை வந்து நீங்கள் தனியாக சொல்லணுன்னா அது ஒரு தனி கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ சாந்தி டாக்கீஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம் மாவீரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் சச் அ சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு இந்த மேடையில் நீங்கள் பேச போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ப்ளீஸ் a few words from you.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான். தம்பி வினோத்தாக இருக்கட்டும், வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு. அப்புறம் சிவகார்த்தின் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், சூரியன் அண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்கிற ஒருத்தங்க. வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலிமா தான் பழக்கம். என்னோடய டைரக்டர் ராம் சார் மூலிமா தான். ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வா அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன் அருண். அந்த படம் பார்த்ததுலேருந்து தூங்கவே முடியல. நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான், கூழாங்கல்னு ஒரு படம். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. எனக்கு அப்போலேருந்து யார் அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மீட் பண்ணோம், படம் பார்த்தோம். ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நமது. வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடைச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குரூவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து அவரோட ஃபஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் 2022 இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆஸ்கருக்கு இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக செலக்ட் பண்ணி போன படம் வந்து கூழாங்கல். கொட்டுக்காளி எடுத்ததுக்கப்புறமும் வினோத் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாப்புல. அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார், நம்ம ஊரில் இருக்கவே மாட்டாப்புல. பட் வினோத்துக்கு உலகம் ஃபுல்லாக போயிருந்தாலும் நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட்டு பெரிய மேடை. அதனால் வினோத்துக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான மேடையாக இருக்கும், ரொம்ப எமோஷனலான மேடையாக இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற அண்ணன் சிவகார்த்தின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்டாராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பேக் பண்ணி அதை இப்படி ஒரு இந்த தேட்டர் பார்க்காத ஒரு மூவி ஃபங்க்ஷனே இருக்காது. இங்கே எல்லாமே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வினோத் மாதிரி ஒரு டேலண்ட்டை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்குறதுன்றது தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இது வந்து ஓடிடி எவ்வளோக்கு வாங்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்றது மட்டும் அந்த மாதிரி வெறும் கணக்கு மட்டும் இல்லாமல் முழுக்க ஆடியன்ஸ் மேலேயும் இந்த படத்தோட டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிற சிவகார்த்தின் அவர்களுக்கும் கலை அவர்களுக்கும் சிவகார்த்தின் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சூரியனை அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கார். ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக சூரியனை மாறிட்டு இருக்காரு. நம்ம அவரோட காமெடியனாக பார்த்துட்டு இருந்து அதிலிருந்து விடுதலையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறமும் நடிகராக ப்ரூவ் பண்ணி அப்புறம் கமர்ஷியல் சக்ஸஸும் தொடர்ந்து அடைஞ்சிட்டு வர்றாரு கருடன் மூலியமாகவும். இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து விடுதலையில் பார்த்த சூரியனோ கருடனை பார்த்த சூரியனோ துளி கூட ஞாபகப்படுத்த மாட்டார். இதில் வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிரட்சிக்கு உண்டாக்குவாருன்னு நான் நம்புகிறேன். ஆனா பண்ணவங்களும் அப்படி தான். ரொம்ப உண்மையாலுமே மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தவங்களை நடிக்க வச்ச மாதிரி ஒரு உணவு இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு இந்திய சினிமாவில் ரொம்ப ஒரு பெருமை மிக்க படிப்பாக உருவாக்கியிருக்கிற வினோத் ராஜ் அவர்களுக்கும் சூரியண்ணன், ஆனபின் அண்டு கணேஷ் சிவா, சுரேன், கூத்தன், டிஓபி அவர்கள் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. இது ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். நீங்கள் பேசுகிறப்போ சார்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். அடுத்தபடியாக ரவிக்குமார் அவர்கள். ஸோ இயக்குநர்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷன்ஸ் இருக்கும். இவருடைய விஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவருடைய கதைகள், அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். சினிமா மேலே இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரையிடலில் பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை போலவே எனக்கும் வந்து எந்த மாதிரிங்கிற எந்த விதமான முன்முடிவும் இல்லை. ஒரு கூழாங்கல் படம் பார்த்ததுலேருந்து
வினோத் எந்த மாதிரி ஒரு வினோத்ராஜ் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இன்னும் எந்த அளவுக்கு அவர் வந்து போயிருக்காருன்னு பார்க்கல. அதுலேருந்து இன்னும் பல மடங்கு அவர் வந்து ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்கார் இந்த படத்தில். வணிக படங்கள் இங்கே எடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்படுது. அத்தனை படங்களும் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ வெளிநாடுகள் நடப்படுகிற திரைப்பட அந்த பிரிவுகள் போட்டிகள்லையோ கலந்துக்கிட்டு பெரிய பரிசுகளை பெறதில்லை. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை மொழி தேவைப்படுது. அந்த திரை மொழியில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் அந்த போட்டிகளுக்கே பங்கு பெறக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்கல, இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் தங்கம் கிடைக்குமான்னு. அப்போ ஒலிம்பிக் நடக்கும்போது மட்டும் நம்மளுடைய தேடல் என்னவாக இருக்குன்னா, யாராவது ஒருத்தருங்க போய் தங்கம் வாங்கிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கிரிக்கெட்டை மட்டுமே ஒரு வெகுஜன சினிமா மாதிரி நம்ம கிரிக்கெட்டை மட்டுமே பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மற்ற விளையாட்டு போட்டிகள் பாரு நமக்கே ஆர்வம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கான், ஒரு தடகள வீரனாக இருக்கான், இல்லை வந்து ஒரு வில்வித்தையில் இருக்கான், ஈட்டி எறிதல் போட்டியில் இருக்கான்னா நமக்கு தெரியாது. நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்கும் போது தான் தெரியுது அந்த உலகத்துலேருந்து போட்டி போட்ட அத்தனை பேர்த்துக்கு நிகரான ஒரு கலையை நம்ம பையன் கற்றுட்டு போயிருக்கான். அவன் ஒரு தங்கம் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும். அது மாதிரி வினோத்ராஜ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களோடையும் அவங்க திரைமொழிக்கு நிகரான ஒரு திரைமொழியை கற்றுட்டு போய் அங்கே அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒலிம்பிக்கில் வாங்கின தங்கத்துக்கும் மேலானது. அது வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு சகப்படைப்பாளிகள் தான், நாமும் இதே விளையாட்டை தான் விளையாடுறோம். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு லாவகம், மொழி லாவகம், தான் என்ன எடுக்கணும், எந்த கருத்து எடுக்கணுங்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு கவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டியது. இப்போ வந்து இந்த படம் வந்து வெகுஜன சினிமா மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஆட் பண்ணணுங்கிற எந்த விதமான நோக்கமும் இயக்குனருக்கும் இல்லை, இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இல்லை, இந்த குழுவுக்கும் இல்லை. இந்த நோக்கம் முழுக்க ஒரு தரமான ஒரு உலகத்தரமான ஒரு படத்தை உருவாக்கணும். அந்த இடத்து ஸ்டேஜில் போய் நம்ம படத்தை நிறுத்தணும். இங்கிருந்து போய் எங்கேயோ ஒரு போட்டி நடக்குது, உலகத்தினுடைய ஒரு மூலையில் பெர்லினில் நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது, ரோட்டர்டாமில் நடக்குது. நம்மக்கிட்டையும் திறமையான ஆள் இருக்கான்னு ஒரு ஆள் அங்கே அனுப்பி அந்த பரிசை வாங்கிட்டு வரதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வினோத்ராஜுடைய அந்த மிகப்பெரிய ஆர்வமும் அவர் கற்றுக்கிட்ட விதமும் இன்னும் பல விருதுகள் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் வாங்குவார். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் திருக்குறள் வந்து படித்ததும் புரியாத மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. அதுக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு செறிவான அர்த்தமும் இருக்குது. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தை நினைக்கிறேன். இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வியாபார பலனை ஒரு பெறப்போகிறது கிடையாது. இந்த படம் எடுத்ததுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து அவர் இந்த படத்தில் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படத்தை உருவாக்குனதுக்காக அவர் வந்து நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு செயலை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படக்குள்ள அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். இருக்கக்கூடிய டெக்னீஷியன், லைவ் சவுண்டு, இப்போ நம்ம பார்க்கல சூரியனை பேசுனது டப்பிங்கில் பேசலை, அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியாக இருக்குது. அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இப்படியான படம் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய படிக்கல்லாக இருக்கும். வினோத்ராஜுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய படையே கிளம்பி இன்னும் கேன்ஸ்லேயும் ஆஸ்கர்லையும் எல்லா விருதுகளையும் நாளைக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இட் இஸ் வெரி நைஸ் டு see his films any day. ப்ளீஸ் சார் வாங்க. இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ இட் வில் பி வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. ப்ளீஸ் சார் ஒரு சில வார்த்தைகள் வாங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மேர்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார்.
பதேர் பஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலான் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கலை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை எக்ஸ்ப்ரெஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போகிறாங்க. இந்த ட்ராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டிய தடுதா அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போகிறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதில் இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா, அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு அனுபவமாக அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான். அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரிய வந்து பல வடிவங்களில் நம்ம பார்த்துருப்போம். பயங்கர காமெடியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போது கொஞ்சம் அந்த கருடன் நிலையம், அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லரை வந்துச்சு, நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் வந்து பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக
ஒரு படம் வினோத் ராஜோட கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நிறுத்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, வல்லவனாக இருக்கணும் இல்லையா? வல்லவனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையாக இருக்கிறான். என்ன எடுக்கணும், வித்தை காமிக்கிறதுனா அது வந்து ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம், வித்தை நல்லா பண்ணுறான்னு. ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு, கண்டென்ட் இப்போ தான் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேலே வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறுதிட்டு சொல்கிறேன். நான் இதை கண்டிப்பாக அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். நாம் வந்து இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுகிற எனக்கு தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாகவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான். இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கலன்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு, எத்தனை இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓடிடியில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில். அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வந்து வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையாக நம்ம ஊரில், அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும், இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றிக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பேசுகிறத கேட்க எங்கள் எல்லாருக்கும் உடனே ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ அடுத்தபடியாக படம் பார்த்த இன்னொரு நபர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் லிங்குசாமி சார். எப்போவுமே வந்து பயங்கரமான ஹிட்ஸ் கொடுப்பாங்க. இவருடைய பல படங்களுக்கு பார்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற. சார் ப்ளீஸ் வாங்க, இந்த படத்தை பற்றின உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். சார் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். சத்யம் சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்ன ரைட்ரு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோவில் 5 கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ லான்ச்சுக்கு தான் வருவோம்னு நினச்சிட்டு கேட்டாங்க. இல்லை ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு, சரண் சார், ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் தூங்கவே இல்லை சார். நானும் தூங்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார். அவனா படம் நல்லா இருக்கா? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா? வழக்கு என்ன? இல்லை வேறு சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமாக பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமித்த மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டரு. ஆனால் பாரதிராஜா சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டரு, அவர் சொல்லுவார், ஐயோ பயமாக இருக்கியா போஸ்டரை பார்த்தா, இந்த சொலக்கதிராக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமாக இருக்கியா, இவனெல்லாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யார் எந்த டைரக்டரோட கம்பேர் பண்ணுறது? அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என்கிட்ட சொன்னார், படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார். பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்றைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம்மா அதுலேருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் இந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கலை. ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு, அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா அது ஒரு அந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் விட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது, அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு. பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முத எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்லுவார் அவர். அதுடைய முயற்சியில் தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம்லாம் வேலை பார்ப்பார். ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோடு சொல்லுவார். முத ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிகிட்டே என்கிட்ட ஒரு கதை சொல்கிறார். சாமுராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்களோ, டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதாக சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னாரு. போனதில்லை சார்னு. வீடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா, துன் 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 ஒரு ஸ்ட்ரீட்டில் கேட்குற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பார்த்தியா, அப்படியே லேசாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பயே ஒரு பொண்ணு வாயில் ஒரு நெல்லிக்காய். அவர் கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் அப்படி பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்தில் அப்படி போகிறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு தேட்டர்லாம் இப்படி சத்தம் வருமானு. ஆனால் நம்பிக்கை இருக்குது, யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்போ நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட்டு எத்தனையோ படங்களில் பார்க்குறோம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு இதுதான் படம், இதை பாருங்கள். சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காமுட்டை பார்க்கும்போது காக்காமுட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்கார், அவர் படத்தை ஏன் படம்டா பாருங்கள் அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து
இதை எடுத்த சிவகார்த்தியன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை, தயவு செஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும். சூரியும் சரி, விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில். கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது புதுசு தான், புது அனுபவம் தான். நம்ம போய் தேட்டரில் பார்க்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும். எனக்கும் புதுசு தான், எல்லாருக்குமே அது புதுசு தான். ஜனங்க தான் அதுக்கு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியானமா ஒரு உலகத்தை இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போகிறேன், என்னால் முடியலை. இந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டால் அந்த மூடோடு தான் போகிறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இல்லை, கேட்குறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினச்சா நல்லதாகவும் மாற்றி விட முடியும். தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும். இந்த படம் சம்பாரித்து கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும், விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு. மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நிறைய இருக்குது, பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்திவேல் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடிய விரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஸோ அடுத்தபடியாக என்னுடைய ஃபேவரட் இயக்குனர் மிஷ்கின் சார். இவருடைய சினிமா பார்வை ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி என் படம்டா பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாரு. அதுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராவல் இருக்கும். ரொம்ப ஜெனுவின் ஃபில்ம் மேக்கர். ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸனுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதையில் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற ஒரு கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறான் அந்த தாய். அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறார், வந்து அந்த ரெஜிஸ்டரை கொடுத்து அதில் சைன் போட சொல்கிறாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்ற அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷாக காப்ரியல் கார்சியா எழுதுறாரு. அந்த மனிதன் அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியாக இருக்கிறாள். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள், ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சுருக்காங்க, அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேளை கொன்னுறான், திருடிட்டு ஒரு வேளை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில், அவன் யாருன்னு தெரியல, அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேராக நிற்கிறான். கை உதறது.
சார் யாரும் பேசாதீங்க சார் ப்ளீஸ். கை உதறுது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறுது. அப்போ காபல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி புள்ளை ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்கிறா அப்படின்றது நீங்கள் அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்கிறாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலாக கீழே ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. அன் அடமெண்ட் கேர்ள்னு. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே வுட் ஹவ் புட் அன் அடமெண்ட் சொசைட்டி அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்கே முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ்ஸு நம்பர்களை, இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலராக ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்கே பக்கத்தில் இருக்கவன் ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்கே யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம்தான் என்னுடைய கிராமமும் இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புகிறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையாக தெரியுது. அப்படி முழுமையாக தெரிந்த தமிழ் ஆளுமையில் பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்லுவேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டண்ட்டை கேட்பேன், எதுக்குடா, எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டண்ட் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், எதுக்குப்பா நீ சினிமாவுக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளாக என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் நான் அப்படின்னு தான் சொல்லுவான்.
அந்த கிட்டத்தட்ட எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது சார், நான் ஒன்று பண்ணணும் சார். இப்படி தான் இருக்கும். அப்படி தான் நானும் வந்தோம், லிங்குசாமி வந்திருப்பார், சங்கர் சார் இப்படி தான் வந்திருப்பார், எல்லாருமே மணிரத்னம் எல்லாருமே இப்படி தான் வந்திருப்போம். இங்கே வினோத் ஒருவேளை என்கிட்ட அசிஸ்டண்டாக வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டால் அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார், இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாற்றணும் சார் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாற்றிருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க என்ன நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், ட்ராமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து இந்த சமூகத்தை நான் நெருப்பை ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும் பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுகிறோம், மேடையை விட்டு கீழே இருக்கிற நண்பர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு எண்ணை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன். பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோவமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்றைக்கி வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்பட்டினான். யாரா நீ தம்பி அப்படின்னா, சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா, சரி. என்ன படம் எடுக்கிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன், கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யார்ப்பா மியூசிக்கு? பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் அனதர் டேரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கி பையன் கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியுன்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து
ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி இப்படி உள்ள சொருகுவா பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான், அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு 4 நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன்னு. அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அப்படி சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த பிறகு சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு, இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க, அதை டெக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா, 1 மணி தான் பேசுகிறேன் பேசுது, இடக்கு முடக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே இவன் நம்ம நண்பர்கள், நம்ம ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு, அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றிமாறன் இவங்களாம் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்குறதுக்கு தான். சினிமாவுக்கு நிறைய பேருக்கு ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு, ஒரு பெண் குழந்தையை கூட்டிகிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழத்தை வந்து தட்டி பார்த்து, அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு, அதை சொல்கிறாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா, இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன்.
நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை, நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலாக 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலி ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டேன், ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்தில் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்தில் திரைக்கதையில் படித்தது எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ்னு சொல்லுவேன். ஒன்று 3 பில்பர்ட்ஸு, இன்னொன்று கெட் அவுட், ஜோர்டான் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது 3மே எப்படின்னா, ஒன்று வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகள்லாம் நடிக்க வச்சிருக்கான். இந்த படத்தில் வந்து 2 காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கணும், டே பாலாஜி பாதி கதையை சொல்லிட்டேன். நீ ஆக்சுவலி நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு, அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். அது முதல் ஷாட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சினிமாவில், வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 27 வருடத்தில் 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட்டு 27 வருஷத்தில். இந்த படத்தில் 60 சீனுமே 60 மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடித்தாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலாக நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படவில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாமல் இந்த கதை பண்ணால் சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்கையாளர் தான். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்கையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால் இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு.
ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனால் அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்தினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்தினுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கான். தெரியல, தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு, ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி. அவ எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி. சூரிய போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டு அவளை. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்குது. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன், கேரக்டர் ஆர்க்கு. நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான், சாரி, கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம். இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன். வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்கள் 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். சூரிய அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் நடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது. இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் இட்டு போகிறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு பார்க்க ஆசையும் வருது, டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்குறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே. மொதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில் தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு. ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட்டை சொல்கிறான். நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன், என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கன்றது அவன் பிச் பண்ணுறான். இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம். ஏன்னா இங்கே வந்து மொத்தமே 4 டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, நிறைய பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி ஹஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராடனரி. அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலிருந்து, அந்த வெறுங்காலிருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கணும், செருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே அதான் சொன்னாங்க. ஏதோ அந்த டீட்டெயில் வந்து கால் அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னது அதான் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக. நான் அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல.
he took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோத்தை சொல்லுங்கள், அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன். அதுக்காக சூரிக்கு நம்மலாம் கிளாப் பண்ணுவோம். அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னான் பாருங்க. அவன் ஒரு பெரிய மேதை தான். அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும். ஆனால் ஐ எம் நாட் வெரி ஷுவர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை சில படங்களை நம்ம பார்க்குறோம். மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம். மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான். அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனால் இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம். அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோடு உலாவுது. ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். பத்திரிக்கையாளர் இந்த படத்தை பற்றி மேன்மையாக எழுதணும். இந்த பத்திரிக்கையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன். 25 வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜா. சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன். அவன் வந்து எனக்கு குழந்தை பந்துருச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஐயா, இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா. இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல். இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டரில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் ஃபாஸ்ட்டாக இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சிச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார். கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன். அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கல வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ளே தான் போச்சு. என்னை முற்றம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டாக அதை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வெக்கப்படல. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டில் மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும்
தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் இந்த படம். தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க. சும்மாவது போய் பாருங்கள். ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது, நீ அடிக்க மாட்டியா? நீ மனுஷனே கிடையாது. யார் எவ்வளோவா? எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 rupeesங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன். இப்போ 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குவார்ட்டரு வந்து அது 150 ரூபாலேருந்து 200 ரூபா. அது ஒரு வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவு செய்து போய் பாருங்கள். நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலியை நீங்கள் போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி சார். வந்துட்டு அவ்வளோ பாராட்டுறோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி எனக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியுடைய ஒரு உரித்தான ஸ்பெஷல் கெஸ்ட் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மிஷ்கின் பேசினதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a very 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வினோதோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு. 2 படமுமே அப்படி தான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட். அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்குது. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு
நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த முரண்கள் தான் வந்து இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாற்றுற தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ டிரெக்டர் வினோத் அவர்கள், ஸோ பிஎஸ் வினோத் ராஜ் அவருடைய ஸ்டோரி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு டயலாக் இருக்கிற மாதிரி தான் ஆசைப்பட்ட விஷயத்த ரொம்ப நேர்மையாக அதை ரொம்ப டாஸ்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர். ரொம்ப அழகான கண்டென்ட்ஸை ரொம்ப நேர்மையாக எடுக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் கொட்டுக்காளி டு அஸ். ஒரு சில வார்த்தை. சும்மாவே கம்மி பேசுவேன். போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக்கு முன்னாடி போய் ஹலோ ஹலோன்னு கற்றுட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாறன் அண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணிட்டு அருண் கே விஸ்வானே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு நினச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய குத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டு டே 1லேருந்து எழுத ஆரம்பித்ததுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோடய டைரக்ஷன் டீம், இந்த கீபியாக ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சாரி. தேங்க்யூ. கதாநாயகி நம்மளுடைய ஐஸ் மேடனாக இருந்து நம்மளை வந்து சாம் பண்ணாங்க. இப்போ வந்து கொட்டுக்காளியில் ஒரு ஃபயர் காடஸாக வந்திருக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் சினிமா இஸ் இன் ஹர் பிளட். அவங்க அப்பா வந்து ஒரு ரெனவுண்ட் மலையாளம் ரைட்டர். ஸோ சினிமா ரத்தத்திலே இருந்தவங்க, அந்த ஜீன்ஸில் இருந்தவங்க இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொட்டுக்காளியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ இட் இஸ் வெரி ஹார்ட் வார்மிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ணாபன் அவர்கள். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் கொட்டுக்காளி. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீடியா தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோடய டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், இஸ் வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோடய ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாண்டி ஆயிடுச்சனால எனக்கு மீனா வந்து முடிஞ்சது, அதுக்கு நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am. அடுத்து versatile actor in today's industry and இந்த கைத்தட்டல்களுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான நபர் யூசுவலா சினிமால ஒரு பேர் கிடைச்சிருச்சு. Okay, we'll hear it from him, please, sir. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்கள் கண்டென்ட் ஆகிட்டீங்க. ஆமாம், ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னோடய ஃபேன்ஸ் எங்கேருந்து வர்றாங்க, எங்கே வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறையா சேனல் நிறையா நோட் பண்ணுறாங்க. முக்கியமான செய்தியில் அன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் விட்டு இதைத்தான் நோட் பண்ணுறாங்க. தம்பிகள் அவங்கள அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றே இருங்கடா. தேங்க்யூ தம்பிகளே, அன்பு தம்பிகளா. என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்போ எங்கேருந்து எல்லாருமே சென்னையிலேருந்து வந்துட முடியாது. 4 ஊர்லேருந்து வர முடியும். 4 ஊர்லேருந்து வரவன் பாத யாத்திரை வர முடியாது. அவன் பஸ்ஸுலேயோ பைக்லேயோ கார்லேயோ வரதான் முடியும். பஸ்ஸுலேருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் மதுரையிலேருந்து வரேன், பஸ்ஸில் வராமல் எதில் வருவேன்? அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்னோடய ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப, இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, என் ஆத்தாப்பை செஞ்ச புண்ணியம், இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்றைக்கி என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமண்ணே, அருண் விஸ்வா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு நடிகனாக கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பதட்டத்திலே இருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமாக நான் தூங்கலை. கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு. ஒருத்தன் ஃபோன் பண்ணுறேன், இங்கே பாரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டால் ஆமான்ட்டு, வருமா சம்பளம் உங்கள் பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், மறந்துடுவேன். அவங்க சொல்லி கொடுத்த 1/2 மணி நேரத்தில் இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலையில் எந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க, மாற்றி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலாக மறந்துருச்சு, நானா போய் நின்றுவேன் தலைவா, என்னை தேவை கேட்கட்டுன்னு சொல்லியிருக்கல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கொட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிற்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஃபெட்னாவா எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு. அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியலை. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பிரில்லியண்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்குற கேள்விக்கு அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு, இந்த அம்மாவே போல பதறுது, நம்ம வந்துட்டு ஒரு செகண்டில் வெளில தூக்கிப்பட்டு போயிடுவாங்க நம்ம பையில் அப்படின்னு நினச்சேன். 4 வார்த்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன். ஆமாம் எஸ் ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ எஸ், ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். அத்தனை பேரும் அன்றைக்கி அவ்வளோ சொன்னாங்க. பிசி ஸ்ரீராம் சார்லேருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்றைக்கும் சரி
எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்கிற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துவேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளோ விஷயங்களும் சொன்னார். அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட இன்னும் அதிகமாக அந்த படத்தை அன்றைக்கி பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கேயோ கூட்டி போனீங்க தம்பி. எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டே இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடை ஃபுல்லாக இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டு. அது யார் அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடுமா, அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துருப்பு பஸ் வரப்போ பார்த்து குறுக்க போகாத, கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில் இருந்தால் வாங்கிட்டு வாடா, முட்டி வலிக்குதுடா அம்மாவுக்குட்டுச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதுதான் தெரியும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையில் எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, இல்லாட்டா டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட் போச்சுன்னா வீட்டில் அடித்து பார்க்க முடியலை. இது தான் கேட்கும். இன்றைக்கி அவ்வளோ பெருமை இருக்குது. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்கள் கூட வந்து தோத்தா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயனாக நினைக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தம்பி. லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா பேனா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நடிகை. ஆனால் என்ன நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை. ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக. அதே தான், ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசினேன், ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓயாமல் கழிட்டே இருக்காங்கன்னு. இல்லை, நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் அங்கே இருக்கணும். ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா மேலே இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைக்கு சூப்பர். அது அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி. ஆக்டர் ஷூஸ் வந்து படம் பண்றது வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஆனா தான் பண்ணாத படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை தான் பண்ண படம் மாதிரியே போயிட்டு ப்ரொமோஷன் ஒர்க்ஸ்ல அவ்வளோ ஈடுபாடு காமிக்கிற ஒரு நடிகர். அதாவது வெளியில வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 படம் பண்ணா போதும், குட் ஃபில்ம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இட் இஸ் வெரி ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி தரமான கதைகள் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ் ப்ளீஸ், ஓவர் டு யூ. நான் வர சொல்லியே, இது கேஸ் ஏன் மேலே ஆயிரும். அப்புறம் இங்கே வந்திருக்கிற எனக்கு பிடித்த பேசவா வேணாவா, கிளம்பில எல்லாருமே கிளம்பிடலாம், டைம் ஆகுது. இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை ஆக்குனது மட்டும் இல்லாமல் மனசுலேருந்து அவ்வளவையும் பாராட்டுகளாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குனர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. கொட்டுக்காளியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன். எனக்கு அருண் விஸ்வா கூப்பிட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நீங்கள் இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும்தான். இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல். அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு. அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க, ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல். நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னேன். நமக்கு தெரில. அப்போ தான் அருண் சொன்னார், இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னேன். அண்ணே இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோஃபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸு, அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமேன்னும் போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல, என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்காக தான். இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. அவர் கதை சொன்னார், ஐடியா சொன்னார். எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும். நோ, உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க, பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, இதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும், நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை, நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம். அதை நிறைய இயக்குனர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடே அவங்கள விட்டுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வினோத் ராஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது. இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது, பாலாஜி சக்திவேல் சார் பேசினது, லிங்குசாமி சார் பேசினது, வெற்றி சார் பேசினது, இன்னும் நிறைய இயக்குனர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன். நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைச்சதுன்னா வினோத் ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும். முக்கியம், சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும். பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க. நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும். அப்போ அதுலேருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான். அன்றைக்கி புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்று தான் சொன்னாங்க, திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க. அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள், நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் என்ன நடிகன் ஆக்குனது, அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன். அண்ட் நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து. நான் நடிக்கிற படங்கள் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகிடுச்சு. அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும், வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது தான் நான் நடிக்கிற படங்கள். அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ், எனக்கு பிடிச்ச ஹீரோஸ், அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம், அவங்களுக்கான ட்ரிபியூட். ஆனால் இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது. நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன். ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது, அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான். காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், கௌதம் மேனன் சார், ஏஆர் முருகதாஸ் சார், ஹரி சார், தரணி சார், இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்ஸஸ் ஆகிறது, இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்களுக்கு ஒரு ரசிகனாக நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான். பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சாரில் ஆரம்பித்து
இன்னைக்கு எல்லா வகையிலையுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை. ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம். வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான். இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும். ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்றாங்களோ அதை, கேரக்டர்ஸ் என்ன உணர்றாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றது தான் என்னுடைய முயற்சினை, அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி படம் இனி ஃப்யூச்சரில் நிறையா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமா, நம்மளுடைய மீடியாவும் சரி, ரசிகர்களும் சரி, புது அட்டம்ப்ட் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்கெல்லாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா, இந்த படம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நான் பெரிய சினிமாவே மாற்ற போகிற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் சினிமாவே மாற்ற போகிறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜ்னு நான் நம்புகிறேன். அவரால் அது முடியும்னு நம்புகிறேன். அதுக்கு நாங்கள்லாம் இப்படி சும்மா சப்போர்ட்டாக இருப்போம். அண்ட் அனபென், உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன், கப்பெல்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும். இதில் அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது. அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி கதைக்கு இவங்கள மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாரையும் அந்த ப்ரிவ்யூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பேசினேன். அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க. உங்களோட ஏற்கனவே நான் பழகியிருக்கேனே அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரதர், இது ரொம்ப டஃப் டு ஷூட். ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, 1 மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க. அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி, இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா, நானும் சூரியனுமே நிறையா பண்ணியிருக்கோம், டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இங்கே விட்டோம்ப்பா, டப்பிங்கில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு. இப்போ நிறையா அப்படி தான் போகுது. பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம். ஸோ ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை பார்க்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று இருக்குது படத்தோட ஆரம்பத்தில், அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தோணல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன். ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்ருவாங்க, இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழு விளக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. சார் உள்ளே போங்க சார், உள்ளே போங்க சார், அந்த டைமுக்குள்ளே ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும், அழகி குத்தன், ராகவ் பிரதர், சுரேன், அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி. ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர், அவர் என் ஃப்ரெண்ட் நவநீதனோட தம்பி அவர். ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவரோட ஒர்க் சூப்பராக. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் மியூசிக்கே இல்லாமல், நிறையா டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச். படம் பண்ணுறதை விட சேலஞ்ச். படத்தையாவது செட் பண்ணலாம், மூடை இப்படி ஆரம்பிக்கும் ட்ரெய்லர் அப்படி பண்ண முடியாது, டைம் எடுத்துக்க முடியாது. அதுக்குள்ளே ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலாக சூரியனை வந்து ஒரு காமெடியன் டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பர்வான ஆக்டர். அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா, அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்குது. அவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தராக தான் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இன்னசென்ட்டுன்னு தான் தெரியும். பார்க்க தான் மாணிக்கம், ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள். அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அது மனசுக்குள்ளேருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புகிறேன். விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன். அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும்போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க. நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன், அண்ணா விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கன்னு. அவங்க வந்து யாரனாலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க. பட் எனக்கு என்னமோ தோணுது,
கொட்டுக்காளி படம் அதை விட 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேன்னே உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ரஷஸ். அப்போ நான் விடுதலை பார்க்கல, நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது தான். ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டினதுனால. அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்குது, அது இது வரைக்கும் நம்ம சூரியன்கிட்ட பார்க்காத ஷேடு. அதனால எனக்கு அது தோண்டிகிட்டே இருந்துச்சு. அண்ட் கருடன், அது வந்து கருடன் இந்த பிளானில் இருக்குன்னே எனக்கு தெரியாது. வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்தேன். இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படங்களில் முக்கியமான இடத்துல கருடன் இருக்குது. ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு. அதில் கருடன் இருக்குது. ஸோ கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுத்துட்டாரு. நான் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது, விக்ரம் சாருக்கு வந்து தூள், சாமி, பிதாமகன் ஒரே வருஷத்தில் வந்துச்சு. சார் விக்ரம் சார், நான் கம்பேர் பண்ணி சொல்ல சார், அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் சூரியனனுக்கு இந்த வருஷம். விடுதலை, கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி, இதில் சூரியனனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சின்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்ன பின்ன ஆனாலும் வெற்றி சார் இருக்கார், அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அண்ட் எனக்கு இன்னும் ஆசை, இன்னும் மிஷ்கின் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து. சார் நீங்கள் வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி பாலா சக்திவேல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர். எனக்கு ஏன் அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமாக நடிக்க சொல்லுவாங்க, நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனால் சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன், ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்றைக்குமே அண்ணன், என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளோதான். அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலா சக்திவேல் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன முருகதாஸ் சார் அன்னைக்கு சொன்னார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 minutes வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்ணுறாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டேரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மிஷ்கின் சார், எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்பில் போடலாம், முடிஞ்சால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஒரு சீசனாகவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியை விட அதிக OTT ரைட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அவ்வளோ கண்டென்ட் ஏன் அவங்களுக்கு இதில் எதுவுமே பெனிஃபிட் இல்லையே. ஆனால் அதுதான் அவங்க சினிமா மேலே வச்சுருக்க காதல். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இருக்கட்டும், ஏன்னா இயக்குனர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்கள் ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட கிடைக்க சந்தோஷம். அண்ட் ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ. இதை நீங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க, தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வசூல் செய்கிறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பார்க்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து எங்ககிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள், நிறைய கருடனை மறந்துடுங்க, விடுதலையை மறந்துடுங்க, அது ரெண்டும் வேறு வேறு மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறையா பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ளே எல்லாமே பேசியிருக்காரு வினோத், எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனால் எதையும் கருத்தாக திணிக்காமல் கதையோட்டத்தில் கேரக்டர்ஸோட இயல்புலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன
ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்கே பாருங்கள் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்லேருந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ, நீங்கள் தொகுத்து வழங்கினதுக்கு. அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. ஐ ரிக்வெஸ்ட் சார் கொஞ்சம் க்ளோஸாக எல்லாரும் நின்றீங்கன்னா இட் வில் பி நைஸ். வி கேன் ஃபிட் இன் தி ஃப்ரேம். அப்போ தேங்க்யூ ஃபோட்டோகிராஃபர்ஸ். வீடியோ சார் பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் லுக் இட். எஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொட்டுக்காளியோடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.